எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இந்த வீடியோல வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம். அந்த ஒரு சின்ன vlog தான். நைட்டு தூங்கினதே ஒரு 2-2:30 இருக்கும். இப்போ காலையிலே வந்து 6:30 அப்படியே தத்தி திணறி எந்திரிச்சிருக்கு. ஸோ அப்படியே மெதுவாக கிளம்பி எப்படியாட்டு கல்யாணத்துக்குள்ள போய் சேரணும். பாப்போம். இந்த சாரி தான் நான் கட்ட போறேன். ஆல்ரெடி கெட்டின சாரி தான். வந்து இது பிளவுஸ். ஆனால் பிளவுஸ் கொஞ்சம் வித்தியாசம். இந்த ஒர்க்கு நல்லா இருக்குல்ல. ரோஸ் உன் சாரி காட்டு. சேலை கெட்ட என்ன ட்ரெஸ்ஸு போட போகுதுன்னு ஆல்ரெடி கேட்டு வச்சிருந்துச்சு. ஆனால் வந்து கள்ளி இவ மட்டும் அந்த ப்ரீ ப்ளீட்னா பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது அவளோட சாரி. 2 பேரும் பச்சை கிளி மாதிரி இருக்க போகிறோம். இது வந்து அவளோட ஒர்க். இது ரெடிமேட் அடி இல்லை அந்த பிளவுஸ் ரெடிமேட் தச்சு பிளவுஸ் அழகா இருக்குல்ல. பஞ்சு மிட்டாய் கலர். சரி, நாங்க ரெடி ஆயிட்டு காட்டுறோம் எங்களை. ஓகே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. சூப்பரா இருக்குடி. உண்மை சூப்பரா இருக்கு. நான் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு நீயே கட்டின மாதிரி பெருமை. இதான் நான். எனக்கு சேலை கட்ட தெரியலன்னா நான் எப்பவுமே வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துருவேன். ஏன்னா அப்பதான் இந்த சைடுல எந்த லட்சணத்துல கட்டியிருக்கோங்கிறதுனா ஒன்றும் தெரியாது. இஷ்டமேனிக்கு கட்டிக்கலாம். பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. சிம்பிள் அண்ட் ஈஸி. எப்படி அழகா கட்டியிருக்கேனா? காசு மிச்சப்படுத்திருக்கேன் நான் ப்ரீ ப்ளீட்டிங்னா பண்ணாம. ஓகே, இப்போ அடுத்தது வந்து மேக்கப் போட போறோம். என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? மேக்கப்புக்கு இது முடிஞ்சு போயிடுச்சு. இது க்ரீமு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு வரல. நீ வச்சிருக்க ரோஸு? ரோஸ் ஆல்ரெடி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிறதுனால அவள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் கொண்டு வர மறந்துட்டேன் அந்த காம்பேக்ட் பவுடர் அதெல்லாம். ஸோ இப்போ எதைக்கு இது மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட்டாக இந்த லிப்ஸ்டிக்கோடு நம்ம முடிக்கிறோம். இல்லை பொட்டோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அவன் வரமாட்டான் இப்போதைக்கு. ரோஸ்ட் இருந்து இந்த செயினை நம்ம கடன் வாங்கிக்கிட்டோம். நல்லா இருக்குல்ல? குத்துதுடி, வலிக்குதுடி, நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் ரேடியேட்ட போடும்போது அப்படிதான் இருக்கும். குத்துதுடி நெக்லஸ். நல்லா இருக்குல்ல? பிரிட்டி. உண்மையாவே இந்த சோக்கர் அழகா இருக்குல்ல? எனக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு. பத்தியா 6:30 கிளம்ப ஆரம்பிச்சோமா. இப்போ வந்து மணி வந்து 8 ஆக போகுது. இன்னும் இவனுங்க கிளம்பல. நாங்க கிளம்பி இப்படியே உட்கார்ந்துருக்கோம். யாருப்பா இந்த பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை. உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஹாய் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கிளம்புனீங்கல்ல. டே இந்த வேஷ்டி கட்டுறதுக்கு உங்களுக்கு நீ சீக்கிரம் கிளம்பிட்டா. நீ இவனுங்க தான் வா. நாங்க எல்லாரும் அழகா ரெடியா இருக்கோமா? கல்யாணம் கொடிசியால நடக்குது. நாங்கெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கோம். பிரிட்ஜினா போட்டு கோயம்புத்தூரே பளபளன்னு இருக்கு. நீ எதை சொல்லு. இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன். கட். நாங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக போயிட்டோம். ஏன்னா வந்து யூஸ்வலாக அந்த நிறைய பூஜை அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் மெதுவாக தான் தாலி கட்டு நடக்கும்னு நினச்சோம். ஆனால் காலையிலே நடந்துட்டதுனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சார் வாங்க சார் வாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் நம்ம. இவங்க தான் இன்றைய நாளுக்கான அழகான பிரைடு. யூஸ்வலாக பிரைட்னா வந்து ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் மேடியை பொறுத்த அளவுக்கு அந்த மேடையில் நின்று ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் சிரித்த மணிக்கு அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி ஒரு ஹாப்பி பிரைடாக இருந்தால். ஸோ இவளோட பேரும் அதுதான். ஆனால் இவளை மேடின்னு கூப்பிடுவாங்க, என்னைய டேடின்னு கூப்பிடுவாங்க. காலையிலே பூரி, பொங்கல், வடை, இட்லி, சாம்பார் எல்லா வகையான இதுவும் இருந்தது. இது போக உப்புமா அது இதுன்னு இருந்துச்சு. பட் வந்து பிளேட்டில் இடம் இல்லாத காரணத்தினால் நான் இவ்வளோத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்.
இன்னைக்கு மேடி எவ்வளோ சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி லைஃப் லாங் அவளுக்கு அந்த ஹாப்பினஸ் அவங்க 2 பேருக்கும் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வந்து நேற்று ரிசப்ஷனில் வச்சது. ஸோ இதுதான் வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருக்குது. துன்பமில்லாத வாழ்வு, கலையாத கல்வி, கல்வி இருக்கு பாரு, குறையாத வயது, தவறாத சந்தானம்னா என்னது? சுமார் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் கிளம்பிட்டு இருந்த காரணத்தினால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொசிஷன்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். எது ஞாபகம் வருது ரோஸு? நானும் அந்த பிங்க் கலர் சாரி எல்லாம் கட்டிட்டு நம்ம ஜென்னிஸ்ல உட்கார்ந்துருந்தோம்ல, அதான் என்ன பண்ணோம்? ஃபேர்வெல்னு ஒரு பேர் இப்போ ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. வேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சைடுல எடுத்துட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்போ போஸ்ட் நம்பர் 1. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். போஸ்ட் நம்பர் 2. என்ன இப்படி வரல? அடக்கம் தேவை, அடக்கம். இந்த நேரத்தில் என்ன பண்றேங்கறதை இங்க பதிவு செய்து அப்போ வீட்டுக்கு கிளம்பு. பொய் பூராவும் பொய். பாய். கல்யாணத்துக்கு வந்து ஒரு சிறிய தாமதத்தில் போயிட்டதுனால எங்களால் தாலி கட்டை வந்து கவர் பண்ண முடியல. பட் வந்து பொம்பளை கெட்டப்பில் இருந்து நாங்கள் எல்லாரும் எங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பிட்டோம். பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு. இப்போ அடுத்தது ஆளாளுக்கு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க. எனக்கும் இப்போ வந்து பஸ்ஸு, ஆனால் வந்து மத்தியான நேரம் பஸ்ஸு. அதனால் என்ன நைட் நேரம் நல்லா படுத்து தூங்கிடுவேன், மத்தியான நேரம் தூங்குவேன். ஆனால் பாப்பா இப்படி இருக்குன்னு பஸ் நல்லா இருக்கணும் தெய்வமே. சரி, அடுத்த வருஷம் சந்திப்போம், இல்லை டிசம்பரில் சந்திப்போம். பாய். ஆமாம் தேய்ஸ் அந்த டயலாக் சொல்லுடா. சுகுமாரன். ஆமா, நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுதான் நாங்க இருந்த மாளிகை. இப்ப எல்லாம் மனசு விட்டு போறோம். சி என்னடி சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் பேசவே தெரியல. விட்டு போறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது வந்து லியான்றவங்களுக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கியிருக்கேன் கிஃப்ட். அப்புறம் கோயம்புத்தூர்ல நான் வந்து இறங்கின உடனே ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் காலையில் ஒரு 5 மணி போல் திடீர்னு என்கிட்ட வந்து 800 ரூபா அப்படின்ட்டாங்க. 10 கிலோமீட்டரும் 8 கிலோமீட்டர் தான். எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. நான் பெங்களூருக்கு 1000 ரூபா தானே கொடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பில் போட்டேன். அந்த ஆப்லேயும் கால் பண்ணி 400 ரூபா கேட்டாங்க. அதுலேருந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. பட் வந்து இன்னொரு ஆட்டோவில் ஏறினேன். அண்ணனா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, நான் கால் பேசிக்கட்டுமா, நான் கால் மட்டும் பேசிக்கிறேம்மா அப்படின்னு அதெல்லாம் கூட நம்மகிட்ட கேட்டு பண்ணுறக்கூடிய அந்த அவங்களும் இருந்தாங்க. நான் இந்த மாதிரியும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு சைடு 5 நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு இருந்தாலும் ஐயோ ஊருனா விட்டுட்டு போகிறோமேன்னு எனக்கு ஒரே கஷ்டமாயிட்டு. ஏன்னா திருப்பி எங்கள் கேங்கில் கோயம்புத்தூரில் கல்யாணம் நடக்கிற மாதிரி யாருமே இல்லை. அதனால் வந்து எனக்கு ஒரே ரொம்ப ஃபீலிங்ஸாக போயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கையில் செத்தாலும் டே டைம் நான் ட்ராவலே பண்ணிட மாட்டேன். வாமிட்டில் இருந்து எல்லா வகையான சிம்டம்ஸும் எனக்கு தெரிஞ்சு அம்மா உருண்டு எடுத்து எப்படா இறங்குவோன்னு சொல்லிட்டு படுக்க எந்திக்கன்னு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். பெங்களூர் வந்தாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்கு. நான் இப்போ காலையில் தான் வருவேன், இன்னைக்கு நைட்டே வந்திருக்கேனா, நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டு வர ஆளுக்கு போட்டுருக்கு. அலைஞ்சி முடிச்சு வந்து வீட்டுக்கு வரும்போது அப்பா அப்படின்னு இருக்கேன். நான் ரொம்ப டயர்டு. ஆமாம் வந்துட்டேன். ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட கழிச்சு வர்றேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it's bye from ஒரே குடும்பம். டாடா.